ஹாய், வெல்கம் டு அவர் ஈகிள் ஸ்டடி சென்டர். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்காக மேக்ஸ் வீடியோஸ் சிலபஸ் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே சராசரி ஏஜ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து சம்ம கொடுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 80. ஒரு எண்ணின் 3 மடங்குகள் மற்றொரு எண்ணின் 5 மடங்குகளுக்கு சமமாக இருந்தால் அந்த எண்களை கண்டுபிடின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரெண்டு நம்பருடைய கூட்டுத்தொகை என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு 80ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு தெரியாது. சோ நான் என்ன பண்றேன், ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? மற்றொரு எண் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை 80ன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ 80 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? பாருங்க. ஓகேவா? ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன், இன்னொரு எண் என்னது 80 மைனஸ் எக்ஸ். ஏன்னா ரெண்டுத்துடைய கூட்டுத்தொகை தான் எனக்கு 80ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு எண்ணின் 3 மடங்குகள். ஏதோ ஒரு எண் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாமா? ஒரு எண்ணின் 3 மடங்குகள் மற்றொரு எண்ணின் 5 மடங்குகளுக்கு சமமாக இருந்தால் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பருடைய 3 மடங்கு 3x எடுத்துக்கிட்டேன். மற்றொரு எண் என்னது 80 மைனஸ் எக்ஸ். மற்றொரு எண்ணின் 5 மடங்குகளுக்கு சமம் சொல்லிட்டாங்க. இப்ப மற்றொரு எண்ணின் 5 மடங்கு போட்டாச்சா? சமமாக இருந்தால் அந்த எண்களை கண்டுபிடின்னு கேக்குறாங்க. சோ சால்வ் பண்ணலாமா? 3x equal to 5x ஆர் எவ்வளோ? 400 மைனஸ் 5x. இந்த மைனஸ் 5x இந்த பக்கம் கொண்டு வந்தாக்கல எனக்கு பிளஸ் 5x ஆயிடும். ஈக்குவல் டு 400. 3x பிளஸ் 5x எவ்வளவு எனக்கு? 8x. 8x ஈக்குவல் டு 400. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளவு வரும் அப்படின்னா, கேன்சல் பண்ணாக்கல 400 டிவைட் பை 8. அப்ப x ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? 8 5s are 40, then 0. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா x ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண்களை கண்டுபிடின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ ஒரு எண் என்ன சொல்லியிருந்தோம்? நம்ம எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா? எக்ஸ்ன்றது எவ்வளோ? எனக்கு 50. தென் மற்றொரு எண் சொல்லியிருந்தோமா? மற்றொரு எண் என்ன சொல்லியிருந்தோம்? 80 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா? அப்ப 80 மைனஸ் எக்ஸ் எவ்வளோ? 50 ஈக்குவல் டு 30. ஓகேவா? அப்ப அந்த எண்கள் என்னது? இப்ப தேவையான எண்கள், அதாவது அந்த எண்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30, 50. ஓகேங்களா? ஓகே, செகண்ட் சம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 எண்களில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம் 8:9 மற்றும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம் 3:4. முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் பெருக்குத்தொகை 2400 எனில் இரண்டாம் எண்ணை கண்டறிகன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா? சோ நான் ஏ பி சி எடுத்துக்குவா. இப்போ ஏ பி சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் மற்றும் இரண்டாம் எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்களா? இப்ப a:b எனக்கு எவ்வளோ? 8:9. நெக்ஸ்ட் இரண்டாம் மற்றும் மூன்றாம் எண்களின் விகிதம் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இரண்டாம் மூன்றாம் எண்கள்னா பியும் சியும். b:c எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3:4. ஓகே, நெக்ஸ்ட் முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் பெருக்குத்தொகை கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அது எந்த ரேஷியோல இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்படி கொடுத்தாக்கல நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல போடுவோம்ல, a:b:c. ஓகேவா? எனக்கு 3 நம்பர் தேவைங்கிறதால a:b எவ்வளோ? 8:9. தென்
சிக்கு எதுவும் இல்ல. சோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம் 9. ஓகேவா? நெக்ஸ்ட் பி இஸ்ட் சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3:4. இந்த சைட்ல எதுவும் இல்ல. சோ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 8 3s are 24, 9 3s are 27, 9 4s are 36. ஓகேங்களா? இப்ப சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3 ஆல டிவைட் ஆகும். எல்லாமே டிவைட் பண்ணாக்கல எனக்கு என்ன வரும்? 8 9 12. ஓகேவா? அப்போ அந்த 3 நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப அந்த 3 எண்கள் வந்து எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8:9:12. சோ அப்ப 3 எண்கள் என்ன சொல்லலாம்? 8x, 9x, 12x. நெக்ஸ்ட் எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல் மற்றும் மூன்றாம் எண்களின் பெருக்கு தொகை கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் அதோடைய மல்டிபிள் எவ்வளவா? 2400. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 8x. தேர்ட் என்னது? 12x ஈக்குவல் டு 2400. ஓகேவா? இப்ப கேன்சல் பண்ணலாமா? x into x, x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். 2400 டிவைட் பை 8 into 12. இதை பெருக்க வேண்டாம், அப்படியே கேன்சல் பண்ணலாம், ஈஸியா இருக்கும் அதனால. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணாக்கா எனக்கு எவ்வளவு வரும்? 8 3s are 24, so 300. 12 கேன்சல் பண்ணலாமா? so 6 ஆல பண்ணலாம். 6 2s are 12, 6 5s are 30, so 50. again 2 ஆல கேன்சல் பண்ணாக்கல 25. ஓகேங்களா? அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 அப்படின்னா x ஈக்குவல் டு எவ்வளவு எனக்கு? 5. ஓகேவா? 25 ரூட் எடுத்தாக்கல 5. ஓகேங்களா? இப்ப எனக்கு x ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேக்குறாங்க நமக்கு அப்படின்னா, இரண்டாம் எண்ணை கண்டறிகன்னு கேக்குறாங்க. சோ செகண்ட் நம்பர் தான் நமக்கு கேக்குறாங்க இல்லைங்களா? சோ செகண்ட் நம்பர் என்ன இருக்கு? 9x இல்லையா? அப்ப இரண்டாம் எண் என்ன எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9x. எனக்கு x ஓட வேல்யூ தெரியும் எவ்வளோ? 5. அப்ப 9 into 5 ஈக்குவல் டு 45. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் சம். ஒரு எண்ணின் 3இல் ஒரு பங்கு அதன் 5இல் ஒரு பங்கை விட 16 கூடுதலாக இருக்குமாறு அந்த எண்ணை கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு எண் நம்ம என்ன வச்சுக்கலாம்? x ன்னு வச்சுக்கலாம். x ன்னு வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? ஒரு எண்ணின் 3இல் ஒரு பங்கு, அந்த என்ன? x உடைய 3ல ஒரு பங்கு அதன் 5இல் ஒரு பங்கை விட, 5இல் ஒரு பங்குனா என்னது? x into 1/5 விட 16 கூடுதலா இருக்குது. பிளஸ் 16. பாருங்க, ஒரு எண்ணின் 3இல் ஒரு பங்கு அந்த எண்ணின் 5இல் ஒரு பங்கை விட 16 கூடுதலாக இருக்குமாறு. சோ மேக் பண்ணிட்டோமா? இப்ப சால்வ் பண்ணலாமா? x/3 ஈக்குவல் டு x/5 பிளஸ் 16 இருக்கா? சோ நான் 16 அந்த பக்கமே வச்சுக்கிறேன். x/3 மைனஸ் x/5 ஈக்குவல் டு 16. கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அல்ல 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தாலும் ஒண்ணுதான், கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, என்ன வரும்? 5x மைனஸ் 3x divided by 3 5s are 15 ஈக்குவல் டு 16. ஓகே, 5x minus 3x எவ்வளவு வரும்? 2x ஈக்குவல் டு 16 into 15. அது பெருக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த 2க்கும் 16க்கும் அடிக்கலாமா? எவ்வளவு வரும்?
8. அப்ப x equal to 8 into 15. இப்ப இதை மல்டிபிள் பண்ணுங்க பாப்போம். 15 8 மல்டிபிள் பண்ணா என்ன வரும் எனக்கு? 8 5s are 40, 8 1s are 8, 120. ஓகேவா? அப்போ x equal to 120. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கூடுதலாக இருக்குமாறு அந்த எண்ணை கண்டுபிடிங்க கேட்டிருக்காங்க. சாரி, அந்த எண்ணை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த எண்ணை என்ன வச்சேன்? எக்ஸ்ன்னு வச்சேன். சோ நான் எக்ஸ கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அந்த நம்பர் என்னது? 120. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 3இன் அடுத்தடுத்த 3 மடங்குகளின் கூடுதல் 90. இவற்றில் எது மிக பெரிய எண் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ 3ஓட அடுத்தடுத்த 3 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3இன் அடுத்தடுத்த 3 மடங்குகள் தானே. இப்ப தேவையான எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ 3x, ஏன்னா 3இன் மடங்கு இல்லையா? அடுத்து 3 into அடுத்தடுத்த எண். அப்ப 3 into x plus 1, 3 into x plus 2. கரெக்டா இருக்கா பாருங்க. 3, அதாவது அடுத்தடுத்த எண்கள் வரும்போது x, x plus 1, x plus 2 நம்ம எடுத்துப்போம் இல்லைங்களா ஜென்ரலா. அதுவே 3இன் மடங்கு வர்றதால சோ 3 மல்டிபிள்ஸ் வச்சிருக்கேன். சரிங்களா? அதோடைய கூடுதல் என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு 90ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா? 3x plus 3 into x plus 1 plus 3 into x plus 2 equal to எவ்வளோ? 90. ஓகேங்களா? 3x plus உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 3x plus 3, 3x plus 6 equal to 90. இதை ஆட் பண்ணாக்கல எனக்கு என்ன வரும்? 3x, 3x plus 3x, 9x. நம்பர் ஆட் பண்ணாக்கல 6 plus 3, 9 plus 9 equal to 90. 9x equal to 90 plus 9 equal to என்ன போச்சுனாக்கல minus 9. ஓகேங்களா? So 9x equal to 81. ஓகேவா? நெக்ஸ்ட், எனக்கு தேவை x தான். அப்ப 81 பெருக்கல் இருக்கலையா, ஈக்குவல் தானே வந்தா வகுத்தலாம் மாறும். சோ 81 divided by 9. அப்ப x equal to எவ்வளோ? 9. 9 9s are 81. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இவற்றில் எது மிக பெரிய எண் கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் அடுத்தடுத்த நம்பர்னா 2, 3, 4 அந்த மாதிரி, இல்ல 11, 12, 13 இது அடுத்தடுத்த நம்பர். இதுல எது மிகப்பெரிய எண்ணா இருக்கும்? இந்த லாஸ்ட் இருக்கிறது தானே. லாஸ்ட் இருக்கிறது தானே மிகப்பெரிய எண். அப்போ மிகப்பெரிய எண் அப்படின்னா இந்த இடத்துல எது மிகப்பெரிய எண்? 3 into x plus 2ன்றதுதான் மிகப்பெரிய எண். ஓகேவா? அப்ப மிகப்பெரிய எண் தான் கேக்குறாங்க. 3 into x plus 2. 3 into x ஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 கண்டுபிடிச்சிருக்கோம். 9 plus 2. 3 into 9 plus 2 எவ்வளவு? 11. 11 3s are 33. சோ அப்ப மிகப்பெரிய எண் எது அப்படின்னா 33 அப்படிங்கிறது தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு நேர்மறை முழுவின் 15 மடங்குகள் அதன் வர்க்கத்தை விட 16 குறைவாகும் எனில் அந்த முழுவை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்க. சோ நேர்மறை முழு அப்படின்னு கொடுத்ததால நான் பாசிட்டிவ் நம்பர் தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? அப்போ அந்த முழு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதோடைய 15 மடங்கு சொல்லியிருக்காங்க. 15 மடங்குனா எவ்வளோ? 15x. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தடைய வர்க்கம்னா இந்த முழுவுடைய வர்க்கம் என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஸ்கொயர். இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? ஈக்குவேஷன் மேக் பண்ணலாமா? ஒரு நேர்முறை முழுவின் 15 மடங்குகள் வர்க்கத்தை விட 16 குறைவுன்னு சொல்றாங்க. என்னுடைய வர்க்கத்தை விட அந்த 15 மடங்கு தான் கம்மின்னு சொல்றாங்க. அப்ப வர்க்கம் என்னது?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15 மடங்குனா 15x. எவ்வளவு கம்மியா இருக்கா? 16 கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்ப வர்க்கத்தை விட 15 மடங்குன்றது 16 கம்மி. அப்ப அதுக்கு டிஃபரன்ஸ் 16. ஓகேங்களா? சால்வ் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 15x minus 16 equal to 0. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கல எனக்கு என்ன வரணும்? பெருக்குனா 16 வரணும், கூட்டினா மைனஸ் 15 வரணும், பெருக்குனாக்குல மைனஸ் 16 வரணும். பார்க்கலாமா? 16 1 16. இப்ப எங்க மைனஸ் போடலாம் அப்படின்னா மைனஸ் இருக்கு, ஸோ இங்க மைனஸ். ஓகேங்களா? ஏன்னா 16 1s are 16, மைனஸ் 16 வரதால மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். இங்க 16ல இருந்து 1 போச்சுனாக்கல மைனஸ் 15 இல்லையா? சோ அப்ப எக்ஸ் மைனஸ் 16 எக்ஸ் பிளஸ் 1. இது அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதுதான். ஓகேங்களா? கொடுத்துக்கிறத அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொன்றும் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 16, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. எப்பவுமே நமக்கு ஆன்சர் என்னதான் கொடுப்போம்? பாசிட்டிவா தான் கொடுப்போம். எனக்கு மைனஸ்லயுமே வந்தாலுமே ஆன்சர் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நேர்மறை முழு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ்ன்றது என்னது? எனக்கு நேர்மறை முழு தான், தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ நெகட்டிவ் நம்பர் எடுக்க மாட்டோம். அப்ப எனக்கு என்ன ஆன்சர்? 16 அப்படிங்கிறது. அப்ப அந்த முழு என்ன அப்படின்னா 16 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எண்கள் 3:2:5 என்ற விகிதத்திலும் அந்த எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 1862 இருக்கிறது. 3 எண்களில் மிக சிறிய எண்ணை கண்டறிகன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அந்த 3 எண்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னா 3:2:5 அந்த ரேஷியோ தான் இருக்கு. அப்ப என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3x 2x 5x. ஓகேவா? அந்த எண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்லிட்டாங்க. சோ வர்க்கம்னா ஸ்கொயர் பண்றது. ஓகேவா? வர்க்கம்னா ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் எக்ஸுக்கு மட்டும் இல்ல 3x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கூட்டுத்தொகை தான் ஆட் பண்ண போறோம் இல்லையா? 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 1862 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. 3x ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9, 9x ஸ்கொயர் பிளஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 25x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1862. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணாக்கல எனக்கு எவ்வளவு வரும்? 25 29 38 வருமா பாருங்க. 38x ஸ்கொயர் ஈக்குவல் டு 1862. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1862 38. நீங்க இதை 2ல இருந்து கேன்சல் பண்ணிட்டே போலாம். ஓகேவா? சோ கேன்சல் பண்ணாக்க என்ன வரும்? 3 4s are 120, 8 4s are 32, 152 வருமா? 152. அதுக்கப்புறம் 38 வர வாய்ப்பு இல்லை. சோ 4. மிச்சம் இருக்கிறது 4 வரதால 49 72 8 32 32 ஒரு 7 39 9 3s are 27 4 3s are 12 4. இப்ப என்ன வரும் அப்படின்னா என்ன வருது? 2 6 8 இங்க 1 வருமா? 1. ஓகே, 49 வருது. ஓகேங்களா? நீங்க 2ல இருந்து கூட கேன்சல் பண்ணிட்டு போலாம். 2ல கேன்சல் பண்ணா 19 வரும். சோ 19 டேபிள்ல நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 வருது.
ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 அப்படின்னா இதுக்கு ரூட் எடுக்கலாமா? சோ 49 49க்கு ரூட் எடுத்தாக்கலாம் 7. ஓகேவா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஒண்ணு இல்ல, ஸ்கொயர்னா அது வந்து ரூட் எடுப்போம். அதாவது எந்த ஒரு நம்பரை 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் கிடைக்குதோ அதான் அதனுடைய ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? அப்ப 7 into 7 போட்டாக்கலாம் எனக்கு 49 கிடைக்கும். அப்ப 49 ரூட் என்னது 7 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கும் பேசிக்காவே. ஓகே, நம்ம எக்ஸ கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன கேக்குறாங்க? 3 எண்களில் மிகச்சிறிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய எண். ஓகேங்களா? சோ இங்க மிகச்சிறிய என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3x 2x 5x. இதுல ரொம்ப லீஸ்ட் நம்பர் எது? எனக்கு 2x தான் எனக்கு லீஸ்ட் இல்லையா? அப்படி இல்லாட்டி கூட நீங்க என்ன பண்ணுங்க, மூணுமே அப்ளை பண்ணி பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? அந்த 3 எண்கள் தானே. த்ரீ எக்ஸ் அப்படின்னாக்கல 3 into x ஓட வேல்யூ எவ்வளவு? 7. 3 into 7 21. அடுத்து 2x 2 into 2 into 7 14. அடுத்து 5x, so 5 into 7 35. எனக்கு என்ன கேக்குறாங்க? மிகச்சிறிய எண்ணா கேக்குறாங்க. சோ 21 14 35 மூணுத்துல எது மிகச்சிறிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா 14 அப்படிங்கிறது தான் லீஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஆன்சர் கிடைச்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம் சொல்லலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணின் 40% 16% என்பது 8 ஆகும் எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அந்த எண் நம்ம எக்ஸ் எடுத்துக்கலாமா? அந்த எண் வந்து நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்ப எக்ஸ் உடைய 40% 40% என்ன எழுதுவோம்? எப்பயுமே வந்து எனக்கு எக்ஸ் ஒரு எக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பை 100 அர்த்தம். 100க்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான். பெர்சன்டேஜ் கொடுத்தாலே 100க்கு அது எவ்வளவு அப்படிங்கிறது தான். இப்ப நான் ஒரு 80% மார்க் எடுத்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? 100க்கு 80 எடுத்திருக்கேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப 40%னா 40 by 100 இன்ட்டு 40%-இன் 16%. 40%-ஓட 16%னா 16 by 100 அப்படின்றது எவ்வளவா? எனக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சோ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாமா? 0க்கு 0 கேன்சல். 2ஆல பண்ணாக்கல 2, இங்க 5. இதை கேன்சல் பண்ணாக்கல என்ன வரும்? 8, இங்க 50. அகைன் கேன்சல் பண்ணாக்கல 2ஆல பண்ணா 4, இதை 2ஆல பண்ணா 25. ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க? எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இப்ப என்ன இருக்கு? எக்ஸ் இன்ட்டு இங்க 2 இருக்கா? 2 இன்ட்டு இங்க என்ன இருக்குன்னா 4 டிவைட் பை 5 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 8. சோ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாமா பாருங்க? இல்ல அந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணாலும் ஒண்ணுதான். ஓகேவா? 2 4s are 8. இந்த இப்ப 2 4s are 8க்கும் 8க்கும் கேன்சல் ஆயிடும். இந்த பக்கம் எனக்கு 1 இருக்கிறதா அர்த்தம், 0 கிடையாது. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு இங்க டிவிஷன்ல இருக்கு இல்லையா? 5 into 25 டிவைட் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிபிளா மாறும். சோ இங்க எனக்கு 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப 5 into 25. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 25 into 5 125. அப்ப அந்த எண் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். 3 எண்கள் 4:5:6 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 25 எனில் அவற்றுள் மிகப்பெரிய எண் யாதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ 3 எண்கள் என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? 4:5:6. அப்ப நான் என்ன எடுத்துக்கலாமா? அந்த 3 எண்கள் என்னது? எனக்கு 4x
5x 6x. ஓகேவா? அவற்றின் சராசரி கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சராசரி டாபிக்ல. சராசரினா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்துக்கிற மொத்த எண்களையும் கூட்டி அங்க எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால டிவைட் பண்ணும். அதாவது x பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை n சொல்லியிருப்பேன். ஓகேவா? 5 சப்ஜெக்ட் உன்னுடைய சராசரி என்னன்னு கேட்டானா 5 சப்ஜெக்டோடைய மார்க்கையும் கூட்டி நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அதான சராசரி. சோ இங்க அதே மாதிரிதான் சராசரின்னு கொடுத்ததால 3த்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ண போறோம். இங்க 3 நம்பர் இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன் 3ஆல டிவைட் பண்றேன். ஓகேங்களா? சராசரியில கொடுத்திருக்காங்க எனக்கு 25ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதை ஆட் பண்ணாக்க எனக்கு எவ்வளவு வரும்? 15x divided by 3 equal to 25. 15x equal to 25 into 3. 5ல கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 5 3s are 15, 5 5s are 25. இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். இப்போ எனக்கு என்ன வரும்? x equal to 5. ஓகேவா? நான் x தான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு என்ன கேக்குறாங்க? மிக பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்பர் நான் கண்டுபிடிச்சிடுறேன். 3 எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4x 5x 6x. ஓகே, 4 into x ஓட வேல்யூ எவ்வளோ? 5 இல்லையா? சோ அப்ப 4 into 5 5 into 5 6 into 5. 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30. இதுதான் அந்த 3 எண்கள். எனக்கு என்ன கேக்குறாங்க? மிகப்பெரிய எண் எதுன்னு கேக்குறாங்க. சோ மிகப்பெரிய என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய எண். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எண் என்னன்னு கேக்குறதால 30 அப்படிங்கிறது தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம். கீழே உள்ளவற்றுள் எது எந்த ஒரு இயல் எண்ணின் வர்க்கமாக முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளோ பெரிய நம்ம ஸ்கொயர் வந்து படிப்போம், ஒரு 1 to 100 படிக்கலாம், ஞாபகம் இருக்கும். இல்ல 1 to 50 ஒரு 100 வரைக்கும் கூட ஓகே. அதை தாண்டி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது இல்லையா? சோ ஆனா நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்து வர்க்கமா இல்லையா நான் கண்டுபிடிக்கிறது? அவ்வளவு மெமரி பண்ணணுமான்னா இல்ல. ஓகேங்களா? சொல்றேன். So 1 square na 1, 2 square na 2 into 2 4, 3 square na 3 into 3 9, 4 square na 4 into 4 16, 5 square na 5 into 5 so 25. Next 6 square na 6 into 6 36, 7 square na வரும் 7 into 7 49, 8 square 8 into 8 64, 9 square 9 into 9 81, 10 square nakla 10 into 10 100, again 11 square nakla 121. இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே போகும். அடுத்து 144 169 அப்படிதான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? 12 ஸ்கொயர்னா 144, 13 ஸ்கொயர்னா 169 அப்படிதான் போக போகுது. இப்ப பாருங்க, எங்கேயாச்சும் 6 வந்திருக்கு, 9 4 1 0. இங்கேயே பாருங்க 1 4 9 6 5 0. எனக்கு ஆக மொத்தம் ஸ்கொயர் நம்பர் எதில் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸ்கொயர் நம்பர் அதாவது வர்க்கம். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர் தான் வந்து வர்க்கம் சொல்லுவோம். அதுல எதெல்லாம் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல முடியும், 4ல முடியும், 6ல முடியும், 5ல முடியுது, 9ல முடியுது, தென் அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் முடியுது இல்லையா? எங்கேயாவது 2ல முடிஞ்சிருக்கா? 7ல முடிஞ்சிருக்கா? இல்ல. அப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு? 2ல ஒரு நம்பர் முடிஞ்சிருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2ல முடிஞ்சிருக்கு. சோ அப்ப அது என்னவா முடியாது? இது வந்து 6ல முடிஞ்சிருக்கு, சோ இது வர்க்கமா இருக்கலாம். 9ல முடிஞ்சிருக்கு, இதுவும் வர்க்க நம்பரா இருக்கும். ஆனா 2ல முடிஞ்சிருக்கு, நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் 2 வர்க்க நம்பர் வந்து 2ல முடியாது இல்லையா? சோ அப்ப இதான் வந்து வர்க்கமாக முடியாது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.